வங்கி தபால் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி, மலைசூழ் பகுதி. அந்த பகுதிக்கான பெயர் வர காரணமே தங்கி தபால். அந்த வழியாக தபால் போக்குவரத்து குதிரையின் மூலமாக இருந்துருந்துச்சு அந்த காலத்தில். அதனால தான் அந்த பேரே இருந்துச்சு. ஒரு இடத்திற்கு ஒரு பெயர் வருவதற்கு ஒரு காரணம், பல இடங்களில் சில போர்கள் வருவதற்கான காரணம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை தாங்கி வந்த இந்த தபால் துறையினுடைய நிலைமை அப்படிங்கிறது மேம்பட வேண்டும் தான். இதை தாண்டி நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய தபால் நிலையங்களினுடைய நிலை என்ன, அங்கு ஊழியர் பற்றாக்குறை தொடர்ச்சியாக இருந்து வருவதால் மக்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாவதாக சொல்லப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய நிலையை விளக்குகிறது இந்த தொகுப்பு. நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், கொல்லிமலை, சங்ககிரி உள்ளிட்ட பகுதியை கொண்டது நாமக்கல் அஞ்சலக கூட்டம். இதில் 2 தலைமை அஞ்சலகம், 52 துணை அஞ்சலகம், 243 கிளை அஞ்சலகம் என 297 அஞ்சல் நிலையங்கள் உள்ளன. இதில் போஸ்ட் மாஸ்டர், உதவி போஸ்ட் மாஸ்டர், அஞ்சல் எழுத்தர், தபால்காரர், கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் என 800க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். பாண்டமங்கலம், கொல்லிமலை தவிர நாமக்கல், திருச்செங்கோடு உள்ளிட்ட அனைத்து அஞ்சல் நிலையங்களும் தனியார் வாடகை கட்டிடங்களில் செயல்படுவதோடு பெரும்பாலான அஞ்சல் நிலையங்கள் பழுதடைந்த கட்டிடத்தில்தான் இயங்கி வருகின்றன. நாமக்கல் கோட்டத்தில் கீழ் உள்ள அஞ்சல் நிலையங்களில் 85க்கும் மேற்பட்ட அஞ்சல் எழுத்தர்கள் பணி காலியாக உள்ளதால் அஞ்சல் எழுத்தர் மற்றொரு அஞ்சல் நிலையத்தையும் கவனிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதைப்போல கிராமிய அஞ்சல் நிலையங்களில் 150க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. இதில் அஞ்சல் துறை நிர்வாகம் அந்த பணிகளை நிரப்பாமல் தற்காலிக ஊழியர்களை நியமித்து அவர்களுக்கு தினசரி கூலியாக 270 ரூபாய் வழங்கப்படுகிறது. அஞ்சல் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருப்பதால் அஞ்சல் நிலையத்திற்கு வாடிக்கையாளர்கள் பணம் செலுத்தவோ எடுக்கவோ பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலைதான் ஏற்படுகின்றது. அலுவலர்கள் பற்றாக்குறை அப்படின்றது ஏறக்குறைய 40% அலுவலர்கள் பற்றாக்குறை இருக்குது. 60% அலுவலர்கள் தான் இதில் பணியாற்றிட்டு வராங்க. இதனால் மத்திய அரசு இந்த அலுவலர்களை நியமிப்பதன் மூலமாக, காலி பணியிடங்களை நிரப்புவதன் மூலமாக பொதுமக்களிடையே வேலை வாய்ப்பும் ஏற்பட ஒரு வாய்ப்பு, அதே நேரத்தில் மக்களுடைய அன்றாட அஞ்சலக பணிகள் விரைவாக நடைபெறுவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அகில இந்திய அஞ்சல் ஊழியர் சங்கம் நாமக்கல் கோட்ட செயலாளர் வி ஈஸ்வரன் கூறும்போது, மத்திய அரசின் அஞ்சல் துறையில் 7வது சம்பள கமிஷன் சரியாக வழங்கப்படவில்லை எனவும், காலி பணியிடங்களை நிரப்பாமல் ஒரு பணியாளர் 2 நபர்களின் பணிகளை செய்வதால் இரவு 9 மணி வரை பணி செய்து வருவதாகவும், ஆட்கள் பற்றாக்குறையால் கடுமையான பணிச்சுமை ஏற்படுகிறது என்றும், விடுமுறைகளும் கிடைப்பதில்லை எனவும், எனவே மத்திய அரசு காலி பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்திட வேண்டும் என்கிறார். கிட்டத்தட்ட 8 மாதங்கள் பேச்சுவார்த்தை நடந்து கிட்டத்தட்ட 8 மாதங்கள் முடிந்தும் இதுவரைக்கும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. காலி பணியிடங்கள் கடுமையான ஆள் பற்றாக்குறை, இதுவரைக்கும் நிறைய சிரமங்களுக்கு ஊழியர்கள் சிரமப்பட்டு கொண்டுள்ளார்கள். 2 பேர் 3 பேர் செய்யக்கூடிய பணிகளை ஒருவரே செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளோம். ஒரு விடுப்பில் செல்வது என்றாலும் கூட கடுமையான நெருக்கடி நிலைமை ஏற்படுகிறது. அஞ்சல் நிலையத்தில் முதலீடு செய்ய வரும்போது கணக்குகளை முடிக்க வருபவர்களும் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலைதான் உள்ளது. மக்களுக்கு சேவை செய்யும் வகையில் போதுமான அஞ்சல் பணியாளர்கள் இல்லை. எனவே காலி பணியிடங்களை மத்திய அரசு நிரப்பிட வேண்டும், வாடிக்கையாளர்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கிறார் அஞ்சல் முகவர் பாலாஜி. மக்கள் பெருமளவில் அதில் முதலீடு செய்ய வராங்க. நல்ல நல்ல திட்டங்கள் இருக்குது. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு வருஷம் 8000 ரூபாய் வட்டி தர அளவுக்கு நல்ல ஸ்கீம்லாம் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு பொதுமக்கள் வருகை புரிய இருக்க வேண்டிய போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற வசதி வாய்ப்புகள் பார்த்தா எல்லா இடத்துலையுமே போஸ்ட் ஆஃபீஸுகள் ஒரு வாடகை கட்டத்திலேயோ அந்த அளவுக்கு வங்கியில் கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தான் இருக்குது. மக்களுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அந்த இடத்துல போதுமான வசதி வாய்ப்புகள் குறைவு. கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் கோட்ட தலைவர் பொன்னுசுவாமி கூறுகையில், நாமக்கல் கோட்டத்திற்கு உட்பட்ட அஞ்சல் நிலையங்களில் 800க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றோம். ஆன்லைன் மூலம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அரசு அறிவிக்கிறது. ஆனால் தற்போது வரை காலி பணியிடங்களை நிரப்பாமல் தற்காலிக பணியாளர்கள் கொண்டு கிராமிய அஞ்சல் நிலையம் செயல்பட்டு வருகிறது என தெரிவித்தார். எங்கள் துறையில் எங்கள் போன்ற ஊழியர்கள் பதவி மூப்பு அழிந்து சென்ற பிறகு காலி இடங்களை இதுவரை நிரப்பெறாமல் இருக்கிறது. அதை இப்போ ஆன்லைன் செய்வதாக சொல்கிறார்கள். எங்களுக்கு பார்ட் டைமாக போட்டு காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. பணியாளர்கள் பற்றாக்குறையால் கிராமத்தில் செயல்படும் அஞ்சல் நிலையத்திற்கு செல்லும் போது கால தாமதமாகிறது.
மேலும் மத்திய அரசு வேலை தொடர்பாக இளைஞர்கள் விண்ணப்பங்கள் வழங்கும் போது பணியாளர்கள் இல்லை என நாட்களை கடத்துகின்றனர். எனவே கிராமப்புற அஞ்சல் நிலையத்திலும் போதுமான பணியாளர்களை மத்திய அரசு நியமிக்க வேண்டும் என தெரிவித்தார். எங்களுக்கு ரொம்ப காலதாமதம் தான் ஆகுது. ஏன்னா ஆள் பற்றாக்குறையில் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல மத்திய அரசு நிறைய கவர்மெண்ட் உள்ள எல்லா அப்ளிகேஷனையும் அங்கே தான் போடுறதா இருக்குது. அதனால் இளைஞர்கள் எல்லாருமே அங்கே தான் போய் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் ஆள் பற்றாக்குறையினால நீங்கள் சாப்பிட போகிறதுக்கு எப்படினாலும் லேட் ஆகுது, இந்த மாதிரி ரொம்ப 1 மணி நேரம் போனால் முடிச்சிடும், இன்றைக்கி முடியாது நாளைக்கு முடியாது அப்படிங்கிறத மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஆள் ரொம்ப பற்றாக்குறையினால தான் தபால் நிலையம் ஓடிக்கிட்டே இருக்கிறது. தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் அலுவல் சார்ந்த கடிதங்கள், தேர்வு விண்ணப்பங்கள், பணி நியமன கடிதங்கள் என்று இன்னும் அஞ்சல் அலுவலகங்கள் தேவை பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. தந்தி போன்று அஞ்சலகங்களும் மூடும் அபாயத்திற்கு செல்லாமல் பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல்.